நேர்களே, நம்மவர்கள் விவசாயத்திற்கு டாடா காட்டிவிட்டு நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்க வெளிநாட்டு மாணவர் ஒருவர் இந்தியாவில் இல்லை தமிழகத்தில் விவசாயம் செய்து அசத்துகிறார். விவசாயம் மட்டுமல்ல, அழகு தமிழகம் அவர் அம்சமாக பேசி வருகிறார். அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். உழவையும் தொழிலையும் ஆதாரமாக கொண்டிருந்த இந்திய தேசம் இன்று ஐடி கம்பெனிகளையும் மேற்கத்திய கலாச்சாரங்களையும் பற்றிக் கொண்டு பறக்கிறது. உழவை பெருமையாக கருதிய விவசாயிகள் இன்று விளைநிலங்களை விற்றுவிட்டு வேறு தொழில்களுக்கு முதலீடு தேடுகிறார்கள். மண்ணையும் மொழியையும் விவசாயத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரான்சில் பிறந்து கனடாவில் வளர்ந்து ஆய்வு படிப்புக்காக இந்தியா வந்துள்ள ஜூலியனோ விவசாயத்தை பெரிய வரமாக கருதுகிறார். மம்மி, டாடி என்று அழைக்கும் குழந்தையின் குரல் கேட்டு பூரிப்படையும் பெற்றோர் இந்தியாவில் பெருகி வர ஜூலியனோ பிறமொழி கலப்பில்லாமல் அழகு தமிழ் பேசுகிறார். மண்ணும் மொழியும் மனிதனுக்கு அழகு என்று கூறி அசத்தும் ஜூலியனுடன் எமது கோவை செய்தியாளர் சுஜய் ஆனந்த் நேருக்கு நேர் நடத்தும் சுவாரஸ்யமான உரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழ் மொழி மீது தீராத ஒரு காதலை கொண்டு, அதாவது பிரான்சிலே பிறந்து கனடாவில் வளர்ந்த ஒரு மாணவர், தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக கோவை வந்திருக்கிறார். இவருடைய தமிழ் மொழி வளமை மிகவும், அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையே ஆச்சரியப்பட வைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. இவர் இந்த தமிழ் மொழி மீது தீராத ஒரு காதல் கொண்டிருக்கிறார். இவர் இந்த தமிழ் மொழியை இவர் எப்படி இந்த அளவுக்கு கற்றுக்கொண்டார் என்பது மற்றும் மொழியின் சிறப்புகள், அவர் அறிந்த பல்வேறு சுவையான தகவல் குறித்து அவரிடம் தற்போது கேட்போம். நீங்க தமிழ் மொழியை எப்போ கத்துக்க தொடங்குனீங்க? நான் பள்ளிக்கூடத்துல தமிழ் கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். அப்போ சில தமிழ் நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசி பழகியாச்சு. தமிழ் மொழி கத்துக்கிறதுக்கு சுலபமா இருந்ததா அல்லது கடினமா இருந்ததா? கண்டிப்பா ரொம்ப கடினமாக இருந்தது. தமிழ்ல ஒரு ஷோருக்கு 3-4 பேரு இருக்கும். அதுக்கு மேலும் வேற வேற வித்தியாசமான ஷோர்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தமிழ் கத்துக்கொள்வதற்கு ஒரு 2-3 மொழிகள் கத்துக்கொள்ளணும். தமிழ் மொழியின் சிறப்புகளா நீங்க எதை நினைக்கிறீங்க? அது ரொம்ப அழகான மொழி இருக்கு, கேட்கறதுக்கு கொஞ்சம் இலக்கணம் எனக்கு பிடிக்கும். ஒரே பிரான்ஸ் தாய்மொழியை விட வேற மாதிரி நினைக்கணும், வேற மாதிரி சொற்கள் ஒரு வார்த்தைக்குள்ளே போடணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இது போல தமிழ் மொழி மீதும் இந்த வேளாண் துறை மீதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு, உங்களுக்கு இந்த ஈடுபாடு உண்டாகிறதுக்கு யாராச்சும் உங்களுக்கு முன்னோடியா இருந்திருக்காங்களா? யாரை பார்த்து உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? கண்டிப்பா கனடாவில் ஆசிரியர்கள் ஒரு ஆராய்ச்சி பார்த்து எனக்கு அதே மாதிரி ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணணும். அதனால இப்படி செஞ்சு கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் முனைவர் பட்டம் செஞ்சு அதுக்குள்ள என்னோட வாழ்க்கையோட வேலை பண்ணலாம். பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்ட ஜூலியனுக்கு விவசாயத்தின் மேல் தீராத காதல். கனடாவில் வளர்ந்த ஜூலியன் விவசாயிகளுடன் பேசுவதற்காகவே தமிழ் கற்றுள்ளார். தற்போது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு பயின்று வரும் ஜூலியன் விரைவில் தாய்நாடு பறக்க உள்ளார். ஜூலியனின் தூய தமிழ் கேட்கும் பச்சை தமிழர்கள் வியந்து போகிறார்கள். நம்ம ஊர் பசங்க இப்ப வேற எங்கேயோ பஸ் ஏறிட்டு ஜாலியா போலாம் வரலாம்னு நினைக்கிறாங்க. இது ஜூலி அப்படி இல்லை. இந்த தமிழ்நாட்டுல கிராமத்துல நல்லா ஆர்வமா எல்லாம் சுத்தி பாக்குறது, வெயில் பாக்குறது இல்ல, மழை பாக்குறது இல்ல, சேர் கையு கால் எல்லாம் சேர் அப்பிட்டு எல்லாம் உள்ளார சுத்தராரு. இது முழங்கால் வரைக்கும் சேர் அப்பிட்டு எல்லாம் உள்ள சுத்தராரு. நல்லா ஆர்வமா பாக்குறாரு. கோவை மாவட்டம் நரசிபுரத்தில் வெள்ளை கால்களுடன் ஜூலியன் விவசாயம் செய்யும் காட்சிகள் அப்பகுதியினரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. வருவாங்க, எல்லாம் சுத்தி பார்ப்பாங்க. சுத்தி பார்த்து போட்டு நாங்க களை பிடிங்கிட்டு இருந்தோம்னா இப்படி மகால் மேல கை வச்சுட்டுங்க, கையில் 2 கையிலும் பிடிங்கிட்டு ஓடுவாங்க முன்னுக்கு. அப்புறம் வெங்காயம் நட்டுனாங்க, குத்த வச்சு கட்டு வெங்காயம் நட்டிக்கிட்டே போவாங்க எங்களோட. சாப்பிட்றது நாங்க சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுதுங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஜூலியன் விவசாய காதலன் மட்டுமல்ல, விஞ்ஞானியும் கூட. நரசிபுரத்தில் ரவி என்பவரிடம் 1/2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு பெற்றுள்ள ஜூலியன் தன்னுடைய ஆய்வு படிப்புக்காக வெங்காயம் சாகுபடி செய்துள்ளார். அடுப்பு கரியை நிலத்தில் கொட்டி
அதன் மேல் உரங்களை போட்டு சாகுபடி செய்வதால் நிலத்தில் சத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்பதே ஜூலியனின் ஆராய்ச்சி. அடுப்புக்கறி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதோட தூள் செஞ்சு மண்ணுக்குள்ள போட்டா பயிரோட மகசூல் அதிகமா வரும். ஏன்னா இந்த கறி இது உரம் இல்ல. உரம் ஒரு வருஷம் போட்டா அடுத்த வருஷம் மறுபடி உரம் போடணும். ஏன்னா மண்ணுக்குள்ள தாங்காத கீழே போகும், தண்ணீர் கிட்ட போகும். ஆனா இந்த கறி மண்ணுக்குள்ள போட்டா இந்த வருஷம் இது சில 100 வருஷங்களுக்கு எப்போதும் மண்ணுக்குள்ள தாங்கும். அதோட பலன்கள் ஒரு சில 100 வருஷங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது உரம் இல்ல, நான் சொல்றேன் போல். அதனால வேற உரமும் போடணும். ஆனா இந்த கறியோட தூள் உரம் பிரிச்சு வச்சு தண்ணீர் பிரிச்சு வச்சு பயிருக்கு கொடுக்கும். அதனால இந்த கறி போட்டா கம்மி தண்ணீர் வேணும், கம்மி உரம் வேணும் பயிரோட வளர்க்கிறதுக்கு. ஜூலியனை கண்டு நாம் வியந்தாலும் மொழியையும் மண்ணையும் தமிழர்கள் ஒதுக்கி வைத்திருப்பது கண்டு அவர் வருத்தப்படவே செய்கிறார். வெளிநாட்டு மாணவனான ஜூலியனுக்கு இருக்கும் மொழி ஈடுபாடும் விவசாய ஆர்வமும் நம் மண்ணின் மைந்தர்களுக்கு தோன்றுவது எப்போது? காணல் நீர் போல காணல் கனவாகுமோ எமது தமிழும்?